மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்கள் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, உயர்நீதிமன்ற உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் நடத்திய நுழைவுத் தேர்விற்கு தடை வைக்க கோரி மத்திய அரசு தரப்பில் இந்த வழக்கிற்கு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாணவன் சித்தார்த்த சார்பில் அவரது தந்தை சதீஷ்குமார் என்பவர் செய்துள்ள மனுவில் இந்தியாவில் கடல்சார் கல்விக்காக 160 கல்வி நிலையங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 15 கல்வி நிலையங்கள் உள்ளதாக கூறியிருக்கிறார். இந்த படிப்புகளில் தமிழகத்தில் 3000 இடங்களும் நாடு முழுவதும் 7000 இடங்களும் உள்ளதாகவும் மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் மற்றும் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் ஆகிய படிப்புகளுக்கான வெளியான அறிவிப்பு விளம்பரத்தில் முழு தகவல்களும் இல்லாமல் என்றாக குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் மாணவர்கள், குறிப்பாக ஏழை மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், எப்படி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வது என்பது குறித்த தெளிவான தகவல்கள் எந்த அறிவிப்பிலும் இல்லை என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேண்டுமென்றே அடித்தட்டு ஏழை மாணவர்கள் இந்த படிப்பில் சேர்ந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும், இந்த நிலையில் திடீரென்று ஜூன் 8ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என்றும் தேர்வு கம்ப்யூட்டர் மூலம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தனியார் மூலம் இந்த தேர்வு நடத்தப்பட்டுள்ளதால் இது கிராமப்புற மாணவர்கள் மற்றும் ஏழை மாணவர்களால் சாத்தியமானதாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வில் 47,000 பேர் கலந்து கொண்ட நிலையில் இவர்களில் தோராயமாக 14 பேரின் ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், எனவே விதிமுறைகளுக்கு முரணாக நடத்தப்பட்டுள்ள இந்த கடல்சார் கல்விக்கான பொது நுழைவுத் தேர்வுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், கடந்த 8ஆம் தேதி நடந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்து உரிய வழிமுறைகளை அமைத்து தேர்வை நடத்துமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார்கள். இந்த மனு நீதிபதி அனிதா சுமந்த் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என் ஜோதி, தமிழக மாணவர்களுக்கு கடல்சார் படிப்புகளில் வாய்ப்பு கிடைத்துவிடக் கூடாது என்ற நோக்கத்திலேயே இந்த தேர்வு நடத்தப்பட்டுள்ளது என்று வாதிட்டார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அனிதா சுமந்த், இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் இந்த மனு தொடர்பாக பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.